ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய தங்கச்சி பாப்பா வந்து புஷ்பவதி ஆனான்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு vlog போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து நாங்கள் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு திருப்பியும் என்னுடைய தங்கச்சி பாப்பாக்காக சீர் கொண்டு போனோம். அதாவது எங்கள் தங்கச்சி வழியில் இருக்க எல்லா ரிலேஷனும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒன்றா வந்து சீர் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். ஸோ எதுக்கு தனித்தனியாக போயிட்டு நம்ம சீர் எடுத்துகிட்டு போனால் அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு லோன்லியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் அதை வந்து அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து என்ன நினச்சோன்னா, எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு நாள் எடுத்து நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம், நம்ம சீர் எடுத்துகிட்டு போகலாம். அது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ரொம்பவே அழகாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் மட்டும்தான் எங்கள் சைடில் இருக்கிற எல்லா ரிலேஷனும் ஒன்றா சேர்ந்து பேசி கலந்து பேசி எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, சூப்பர், இது ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஒரு நாள் செலக்ட் பண்ணி அதுதான் இந்த நாள். அந்த நாளில் வந்து நாங்கள் போயிட்டு வந்தோம். ஸோ அதில் என்னென்னலாம் நடக்குது, எவ்வளோ அட்ராசிட்டிஸ், எவ்வளோ ஜாலியாக இருக்கிறோம், எவ்வளோ ஹேப்பனிங்காக இருக்குது, ஒரு மாதிரி கெட் டுகெதராக சூப்பராக வைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த vlog அதுதான் ஃபுல்லாக அதுதான் நடக்க போகுது. சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோ ஜாலியாக என்டர்டைனிங்காக இருந்தோம். ஸோ அவ்வளோ வந்து ஒரு சந்தோஷம் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே கேங்காக ஃபார்ம் பண்ணி என்னென்னலாம் வந்து அவுட்ஃபிட் போட்டுட்டு போகலாம், கலர்ஃபுல்லாக போட்டுட்டு போகணுன்றது மட்டும் எங்கள் மைண்டில் வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு மாதிரி டல்லாக இல்லாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். என் பாப்பாவோட அவுட்ஃபிட் பாருங்கள், ஃபுல்லாக மருதாணி கலரில் அந்த பிங்க் ஷாலு சூப்பராக இருந்ததுங்க, வேறு லெவலில் இருந்தது. ஸோ என்னோடய மாமா பொண்ணு பக்கத்தில் இருக்கிறது. ஸோ அவளும் வந்து பாருங்கள் எவ்வளோ டார்க்காக ஒரு பேபி பிங்க்கில் போட்டிருக்கா. ரொம்ப இது வந்து நேரில் பார்க்கும்பொழுது அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த சில்வர் ஜரியில் சூப்பராக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவுட்ஃபிட். ஆனால் நான் மட்டும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு கலர் வந்து என்னென்னா, ஒயிட்டில் ஹாஃப் ஒயிட்டில் இல்லை ஒயிட்டில் என்ன கலரில் நிறைய மல்டி கலர் சேர்ந்த மாதிரி ஒரு ஒர்க் சாரீ தான் போட்டிருந்தேன். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி கலர்ஸை. டார்க் கலரை விட இந்த மாதிரி கலர், எனக்கு அந்த ஒயிட்டில் வந்து நிறைய கலர்ஸ் போட்ட சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அதை உடுத்திக்கிட்டேன். ஸோ என்னோடய அவுட்ஃபிட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ எல்லாம் நிறைய குட்டீஸ் வந்திருந்தாங்க பாருங்கள். எல்லாருமே வந்து ஒரு டார்க் கலரை சூஸ் பண்ணி நாங்கள் எல்லாருமே போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நாங்கள் கிளம்பி வந்தோம். ஏன்னா எல்லாருக்குமே இப்போது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பாப்பாவுக்கும் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த என்னவோ பேர்ட் வளர்க்குறாங்க, என்ன பேருன்னெலாம் எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு அவ்வளோ நல்ல ஒரு கேர் எடுத்து அந்த கேஜ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒவ்வொருத்தராக பாருங்கள் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு வைபாக இருக்குது. ஏன்னா வந்து எங்களோட ரிலேஷன்ஸ் அப்படின்றதுனால அவ்வளோ வைபாக இருந்தது. அண்டு நான் எடுத்துகிட்டு போன சீர் இது தான். ஒரு 3 பீஸ் சல்வார் அண்ட் ஸ்வீட் எடுத்துகிட்டு போனேன். அதுக்கு அடுத்தது டேட்ஸு, அப்புறமா வந்து அந்த பியூபர்ட்டி கிட்டுன்னு கேட்டாவே கடையில் கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நான் வாங்கிட்டு போனேன். ரொம்பவே அது சூப்பராக இருந்தது அந்த கிட். அதில் வந்து எல்லாமே இருந்தது, நம்ம தனித்தனியாக வாங்காமல் எல்லாமே அந்த ஒரே கிட்டில் இருந்தது. அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது கேட்டாவே வந்து கொடுத்துடுறாங்க. அப்புறமா வந்து நான் வந்து ரெயின் ட்ராப்ஸ் பேங்கிள் வாங்கிட்டு போனேன். ரொம்பவே அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ இதுதான் என்னுடைய சீர் எடுத்துகிட்டு போனேன். அந்த மாதிரி என்னோடய சித்தி, என்னுடைய மாமா, அந்த மாதிரி அண்டு என்னோடய தம்பி ஒய்ஃப், அவங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீர் கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு போன மாதிரி தான் ஒவ்வொரு சீர். ஸோ இவ தான் புஷ்பவதியான அந்த குழந்த பாருங்கள், எவ்வளோ அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிட்டு சூப்பராக இருந்தா. பார்க்குறதுக்கே அப்படியே என்னோடய கண்ணே பட்டுடும். எல்லாருமே அவளை வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து ரொம்பவே வந்து சைலண்ட்டான பாப்பா.
யார்கிட்டேயும் அவ்வளோவா பேச மாட்டா. ரொம்ப ரிசர்வ்ட் அண்ட் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், க்யூட்டாக இருக்கா பாருங்கள். அண்டு சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் எப்பவுமே எந்த இடத்துல இருந்தாலும் என்னோடய ஃபேமிலிஸ் லைக் என்னோடய ரிலேஷன்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே ஒரு வைப் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். நாங்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்றா சங்கமம் ஆனோம்னா ரொம்பவே வந்து வைப்பாக க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இவங்க வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா என் மாமாவோடைய பாப்பா. ஸோ அதனால தான் வந்து அவள் ரொம்ப எல்லாருமே வந்து வாயை பிடுங்கி பேசிகிட்டு இருந்தா. ஏன்னா எல்லாருமே அங்கே வந்து ஒரு சைலண்ட் ஒரு க்ரியேட் பண்ணிகிட்ருந்தோம். யாருமே அவ்வளோவா பேசாமல் ரிசர்வ்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் யாரையுமே விடல. நாங்கள் எல்லாருமே வந்து அந்த இடத்தையே ஒரு மாதிரி வைப்பாக க்ரியேட் பண்ணிட்டோம். அவ்வளோ ஒரு சவுண்டு, அவ்வளோ ஒரு சிரிப்பு சத்தம் எல்லாமே. ஏன்னா நிறைய குட்டீஸ் வந்திருந்தாங்களா. என்னோடய அவுட்ஃபிட் பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா. இதுதான் அந்த ஒயிட் கலரில் நிறைய கலர்ஸ் போட்டு வந்து மல்டி கலர் போட்ட ஒரு சாரீ. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த சாரீ. ஒரு எவ்வளோ 15 இயர்ஸ் பேக் இருக்கும் இந்த சாரீ வாங்கி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து டயட்டில் இருந்து என்னோடய வெயிட்டை வந்து நான் குறைச்சதுனால இந்த ப்ளவுஸ்லாம் எனக்கு ஃபிட் ஆகிட்டு இந்த சாரீ கட்டுற மாதிரி இருக்குது. என்னோடய பாப்பா இப்போ தான் அவளோட அவுட்ஃபிட் காட்டுறா ஃபுல்லாக. ஸோ பாருங்கள், சூப்பராக இருந்ததில்ல. என்னோடய பாப்பாவோட அவுட்ஃபிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு வந்து என்னோட ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என் பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆயிட்டா. அதாவது எங்கள் டேடி என்ன சொல்வார், புஷ்பவதி ஆயிருக்காங்க. அதனால எல்லாரும் ரிலேஷன்ஸ் எல்லாம் ஒன்றா செஞ்சுருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இது வந்து கிரேசி அண்ணன் தங்கச்சி கொலாபரேஷன். என்னோட தங்கச்சி வந்து ஒரு விலாக் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கா யூடியூப்பில், க்ரேசி அண்ணன் தங்கச்சி சேனல். ஸோ நீங்கள் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன் வந்து இதை பர்டிகுலராக இந்த சேனல் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலி என்னுடைய தங்கச்சி வந்து ஆந்திராவில் வந்து ஒரு 20 இயர்ஸ் இருந்தாள். லைக் அவள் பிறந்ததில் இருந்து ஆந்திராவில் தான் இருந்தாங்க அவங்களோட பேரண்ட்ஸோட. ஸோ அதனால் வந்து அவளோட குக்கிங் வந்து எல்லாமே வந்து ஆந்திரா ஸ்டைலில் இருக்கும். சூப்பராக டாப் நாச்சாக இருக்கும். அவளோட குக்கிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து ஆந்திராவில் என்னென்னலாம் சம்மந்தப்பட்ட அந்த சமையலோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பயங்கர எக்ஸலண்ட்டாக டெலிஷியஸாக பண்ணுவாள். ஸோ அதனால தான் வந்து நான் பர்டிகுலராக இந்த சேனல் பற்றி சொல்கிறேன். சமையல்லாம் வந்து டாப் நாச்சாக இருக்கும். அந்த ஆந்திராவோட டச் வந்து அப்படியே அவளோட எல்லா சமையல்லையும் வந்து இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். அவளோட சேனல் போய் பாருங்கள். நாங்கள் கிச்சனில் போயிட்டு சரியான அட்ராசிட்டி பண்ணிகிட்ருந்தோம். என்னென்னா வந்து ஒரு காஃபி வேணும், பாவம் அவளையும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, நம்மளே போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிச்சனில் போயிட்டு எல்லோரும் வந்து காஃபி போட்டுருக்கோம். ஸோ அதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. ஸோ காஃபியெல்லாம் போட்டு நாங்கள் வந்து குடிச்சிட்டு அதுக்கு அடுத்தது எங்களுக்கு வந்து லன்ச் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லன்ச்சோட மெனுவும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு நித்யாமிர்தமில் வந்து நேத்திக்கு வந்து என்ன மெனு கொடுத்தாங்கன்ட்டு உங்ககிட்ட நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒட்டு மொத்தமாக லன்ச்சும் ரெடி பண்ணிட்டாங்க. லன்ச்சுமே வந்து பக்கா சூப்பராக இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக. அண்டு பாருங்கள், பாப்பா உட்கார வச்சு எவ்வளோ சூப்பராக ஜாலியாக என்ஜாயபுளாக இருந்தோம். அவ்வளோ நல்லா இருந்தது, சூப்பராக. ஏன்னா எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு அட்ராசிட்டிஸ் பண்ணிகிட்ருந்தோம். அண்டு வேறு லெவலில் குட்டீஸ் வந்து ஒரு வைப்பை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க தான் ஆக்சுவலாக வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஹாப்பனிங்காக வச்சுருந்தாங்க. நாங்களாம் கூட கிடையவே கிடையாது. நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரே இடத்துல உட்கார்ற மாதிரி இருந்தது. அண்ட் இவங்க தான் வந்து பயங்கர வைப்பாக இருந்தது. என் பாப்பாலாம் வந்து கொஞ்சம் டயர்டாகவே ஆயிட்டா. ஏன்னா அவங்க கூட விளையாடி அவளால் என்ன பண்ணுறதுனே தெரியல, பயங்கர டயர்டாக
ஆகிட்டா. நாங்களுமே வந்து எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல வந்து அப்படியே சைலண்ட்டாக இருந்துட்டோம். இவங்க தான் வந்து பயங்கர அட்ராசிட்டி இருந்தது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஜாலியாக சூப்பராக லஞ்செல்லாம் நாங்கள் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக அந்த லஞ்சோட மெனு எடுக்கலான்னு பார்த்தா ஆக்சுவலி எடுத்தோம். அது வந்து ரெக்கார்டில் வைக்காத சும்மாவே அப்படியே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா ரெக்கார்டே நான் பண்ணவே இல்லை. வீடியோ மட்டும் எடுத்த மாதிரி இருந்தது, பார்த்தா ரெக்கார்டே ஆகலை. அதுக்கே நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டோம். ஏன்னா வந்து அவ்வளோ வந்து சூப்பரான லன்ச் வந்து எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. சாம்பார், ரசம் அண்டு வத்தக்குழம்பு, கூட்டு, பொரியல், அப்பளம், வடை, பாயசம் அந்த மாதிரியான எல்லாமே. அதுக்கு அடுத்தது இந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்ச வாட்டி நெக்ஸ்ட் மந்தில் வந்து ஃபங்க்ஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. ஸோ ஏன்னா இப்போ வந்து எல்லாருக்குமே எக்ஸாம்ஸ் போயின்னு இருக்கு. ஸோ குழந்தைங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இதுலேயே வந்து இவங்கள வந்து அப்படியே இருந்துட்டா அவங்களுக்கு எக்ஸாமோட அந்த ஒரு வைப் போயிடும் அப்படின்றதுனால அவங்க வந்து முடிவு பண்ணி இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் வீட்டுக்கு அழைச்சிக்கிற மாதிரி இருக்கிறோம். ஸோ வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபங்க்ஷன் வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்ருக்கோம். ஸோ அந்த விலாகும் உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து எக்ஸாம்ஸ் போயின்ட்டுருக்கிறதுனால, அதுவும் ஆனுவல் எக்ஸாம் போயின்ட்டுருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுதானே இங்கே முக்கியம். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 3 or 4 days 5 days அந்த மாதிரி இது முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்ட உடனே ஃபங்க்ஷனில் நம்ம எல்லாருமே வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது என்ன டிஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிச்சனில் நிறைய டைம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த டிஷ்யூ ஆக்சுவலாக வந்து நிறைய யூடியூப்பில் நிறைய பார்த்துருக்கேன். இவங்க வீட்டில் அது இருந்தது, அதனால நான் ஒரே ஒரு ஷீட் மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா வந்து அது எப்படி வந்து உண்மையிலேயே வந்து அது 100 times வருதா இல்லை எத்தனை டைம் வந்தாலும் ஒரு டிஷ்யூ வந்து இத்தனை வாட்டி வர்றது பெரிய விஷயம் இல்லைங்களா. ஆக்சுவலாக என்னோடய தங்கச்சி வந்து அது யூஸ் பண்ணின்னு. ஸோ அவள் தான் சொன்னால், இல்லை நிறைய வாட்டி வருது, இதை யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு இதில் வந்து 25 ஷீட்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் தேவைப்பட்டால் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவள் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோ ஜாலிங்க, சூப்பராக ஒரு மாதிரி வைபாக இருந்தது. எங்களுக்கு வந்து வர்றதுக்கே மனசு இல்லை. காலம்புற நாங்கள் போனோம், எப்படி நைட் ஆகிடுச்சு, ஒரு 7-8 o'clock ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து வர மனசே வரல. அவங்களும் அனுப்பவே மாட்டானிட்டாங்க. ஏன்னா அவ்வளோவா யாருமே வந்து ஒவ்வொருத்தர் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால மீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால் அவங்கவுங்களுக்கு ஜாப் இருக்குது. ஸோ அதில் பயங்கர பிஸியாக இருப்போம். ஸோ அதனால் வந்து மீட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ஃபங்க்ஷன்றதுனால மட்டும்தான் வந்து இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ ஒரு ஜாலியாகவும் சூப்பராகவும் இருந்தது, என்டர்டைனிங்காக இருந்தது. ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் என்னோட மிகப்பெரிய மோட்டிவேஷன். என்ன மாதிரியான ஹவுஸ் ஒய்ஃபை நீங்கள் மட்டும்தான் மோட்டிவேட் பண்ணி இந்த சோஷியல் மீடியாவில் பலம் வர செய்யணும். அப்போ தான் என்னால் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் பார்த்து சூப்பராக வைபாக நாங்கள் வந்து எப்படியெல்லாம் அட்ராசிட்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த விலாகே. அதுக்கு அடுத்த விலாக் வந்து கண்டிப்பாக நான் என்னென்னலாம் கொண்டு போனேன், என்னென்னலாம் சீர் எடுத்துகிட்டு போனேன், சூப்பராக இருக்கும். இனிமேல் வர விலாக்ஸு சூப்பராக இருக்கும். அண்ட் உங்களுக்குமே இந்த விலாக் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே இந்த விலாக் பார்க்கும்போது பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பேர் எல்லாருமே கலராக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சூப்பராக இருந்தது, எக்ஸலண்ட்டாக. அண்டு நீங்களும் இந்த மாதிரி பியூபர்ட்டி ஃபங்க்ஷனில் என்னென்னலாம் வந்து பண்ணுவீங்க, என்ன சீர் கொடுப்பீங்க எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக அந்த மாதிரி நான் எதனா மிஸ் பண்ணிட்டேனா இல்லை வேறு ஏதாவது நம்ம வந்து அவங்களுக்கு
இன்னும் அப்டேட்டடாக கொடுக்கணுமா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நாங்கள் பண்ணோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க, கொள்ள அழகு, சூப்பராக இருந்தால். எனக்கு அந்த அவுட்ஃபிட்டில் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவளை ரொம்ப அழகாக ஒரு காஞ்சிபுரம் பட்டு அவங்க அம்மா வாங்கியிருந்தாங்க, ஒரு மாதிரி மாம்பழ கலரில் அரக்கு கலர் பார்டர் போட்டு. செம்ம ஜாலியாக அவளை சிரிக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரொம்பவே மெனக்கிட்டு சிரிக்க வச்சுருந்தோம். நான் சிரிப்போமா அப்படின்ற மாதிரி இருந்தது. பாருங்கள் குட்டீஸ் எவ்வளோ அட்ராசிட்டி பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோ அட்ராசிட்டிஸு. ஆக்சுவலாக இவங்க தான் எங்களை வந்து பயங்கர வைபாக வச்சிட்டு இருந்தாங்க. வேறு யாருமே இல்லை, நாங்கள் பாட்டுன்னு சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தோம். குட்டீஸ் மட்டும்தான் வந்து பயங்கர ஸ்டார்ட் அப் பண்ணி பயங்கர வைபாக வச்சுருந்தாங்க, ஒரு மாதிரி ஹாப்பனிங்காக வச்சுருந்தாங்க. சூப்பராக அவ்வளோ ஜாலியாக என்டர்டைனிங்காக இருந்தது. எங்களால் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு செம்ம ஜாலியாக. பாருங்க உட்காந்துட்ருக்கிறவங்களெல்லாம் எழுப்பி அவங்கள வந்து மிரட்டுற அளவுக்கு அவங்கள அந்த அளவுக்கு எங்களை வச்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு தான் நாங்கள் பயந்து ஓடிட்டு இருந்தோம். அந்த மாதிரி கோவம்லாம் வந்துருச்சு அவருக்கு, பயங்கர கோவக்காரர். ஸோ இவர் பேர் வந்து சுபாஷ். ஒரு பயங்கர கோவத்தில் வந்து உச்சி பாருங்கள் எப்படி இருக்கிறாரு, பயங்கர வைபா. அண்ட் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப